ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு அம்மா வந்து பாட் எக் பொட்டேட்டோ பிரியாணி செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணாங்கிறத பார்ப்போம். ஒரு சட்டியில் நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு, சோம்பு, அப்புறமேட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பிரியாணி இலையை போட்டு தாளிக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2-3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம். அப்புறமேட்டு தக்காளி, இதெல்லாம் நல்லா போட்டு நல்லா வதக்கணுங்க. இப்போ நாங்கள் அரைச்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியை நல்லா அரைச்சி அந்த இதில் ஊற்றிடணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து கொஞ்சம் கிண்டுங்க. கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூனு, அப்புறம் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு. கிட்டக்கு நின்று எங்கள் அம்மா செய்கிறத பார்த்து நானும் கொஞ்சம் கற்றுக்குறேன். அப்புறம் வாங்க சமையலுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஸ்டீல் பண்ணுங்கள். இந்தமாரி நல்லா பேஸ்ட் மாரி வந்துடும். ஒரு கப்பு தயிர் விட்டு நல்லா கிண்ட வேண்டியதாங்க. ஓரளவுக்கு இந்தமாரி நல்லா பேஸ்ட்டாக வந்தோடனே கொஞ்சம் நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சுட்டு எடுத்து பார்த்தோம்னா இந்தமாரி நல்லா அந்த புதினா ஃப்ளேவரு, மசாலா ஃப்ளேவரு எல்லாமே வந்து நல்லா இறங்கியிருக்கும். இப்போமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து இதில் போட்டுற வேண்டியதாங்க. நல்லா ரைஸை வந்து போட்டு ஒரு லேசாக 2 கிண்டி 2 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 4 முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் 3 உருளைக்கிழங்கு. அதில் வந்து இந்தமாரி கோடாக போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்குங்க. அப்புறமேட்டு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம் தயிர் விட்டு லேசாக தண்ணி விட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமேட்டு ஒரு கடாயை எடுத்து கொஞ்சமாக எண்ணெயை விட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு தங்கச்சி ஃபோன் பண்ணால் அவள்கிட்ட அப்படியே பேசிகிட்டே வந்து முட்டையை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். அப்புறமேட்டு நம்ம மூடி வச்சுருந்த இதை எடுத்து நம்ம இப்போ என்ன பண்ண போனால் லேசாக கிண்டி இந்த லைட் ஃப்ரை பண்ண இந்த முட்டையும் பொட்டேட்டோவும் நம்ம அதில் போட போகிறோம். அதில் நல்லா போட்டு மூடி வச்சு தம் போட போகிறோம். எங்கள்கிட்ட அது அம்மிக்கல் தான் இருக்குது, அதனால் அம்மிக்கல்லை வச்சுக்கிட்டோம். நான் அம்மிக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கழிச்சு எடுக்க போகிறோம். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. ஆஹா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்லா கம்மன்னு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம் என்ன ஏதுன்னு. ஆனால் நல்லா ஃப்ளேவர் உள்ளே இறங்கி நல்லா மசாலாவோட நல்லா இருக்குங்க. சுட இருக்குங்க. கையெல்லாம் சுட்டுருச்சு. ஒரு வழியாக சாப்பிட்டு பார்த்துட்டோங்க. ரொம்ப சுவையாக இருந்துச்சு, செம்மையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.